Alhamdulillahi Rabbil Alameen, wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fi mahkamihi tanzil wal furqanil hamid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم الجنة تحت أقدام أمهاتكم أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் புகழுக்கு சொந்தக்காரனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாகும். ஈருலோக சர்தார் ஹாத்தமுன் நபியின் ஷஃபீஉல் முஹ்திபீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார், அவர்களுடைய தோழர்கள் மற்றும் அவர்கள் வழிவந்த தாபியீன்கள், தபவத் தாபியீன்கள், அப்பத்தாபுகள், உலமாக்கள், சுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், ஆரிஃபீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. சிறப்புமிக்க இந்த அவைக்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய குடும்ப நண்பர், எங்களுடைய தந்தையின் வகுப்பு தோழர், மேன்மை பொருந்திய முதுகுளத்தூர் ஆலிம் சாஹிப் அவர்களே, ராமநாதபுரம் மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய தகுதிமிக்க தலைவரும் ஷேഖு தரீக்கத்துமாகிய என்னுடைய தந்தையின் பெயர் வைத்திருக்கக்கூடிய மேன்மைமிக்க ஹஜ்ரத் குப்லா தாமத் பரக்காத்துஹு அவர்களே, எங்களுடைய ஆன்மீக ஆசான் தாருல் உலூம் அரபிக் கல்லூரியின் முதல்வர் அல்லாமா ஷேகுல் ஜாமியா ஹஜ்ரத் குப்லா தாமத் பரக்காத்துஹு அவர்களே, மேன்மை பொருந்திய இந்த சலாமத் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஹாஜி ஜைனுல் ஆபிதீன் அவர்களே, அவர்களுடைய செல்வ புதர்வுகளே மற்றும் இங்கு வருகின்றிருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மறுமை நாள் வரை, கியாமத் ஏற்படும் வரை இந்த சலாமத் அறக்கட்டளையை சலாமத் மிக்கதாக ஏற்றுக்கொள்வானாக. அவர்கள் என்னென்ன சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்துள்ளார்களோ அத்தனை சேவைகளையும் அல்லாஹ் ஏற்று பன்மடங்கு நற்கூலிகளை அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன் சொல்லுங்க எல்லாரும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு மீலாதுன் நபி விழாவோடு சேர்த்து தாயினுடைய சிறப்பை பற்றி பேசுமாறு என்னை பணித்துள்ளார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தாய்மார்கள் எவ்வளவு பெரிய சிறப்பு பொருந்தியவர்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து கேட்பார், மன் அஹக்கு பிஹுஸ்னி ஸஹாபத்தி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அழகிய முறையில் நட்பு கொள்ளுவதற்கு, தோழமையோடு நடந்து கொள்ளுவதற்கு மிகவும் அருகதையுள்ளவர் யார் என்று ஒரு சஹாபி கேட்டதற்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், உம்முக, உங்களுடைய தாயார் என்று நபி அவர்கள் கூறுவார்கள். அந்த சஹாபி விடவில்லை, திரும்பவும் நபி அவர்களிடம் கேட்பார், சும்மமன் யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயாருக்கு அடுத்து யார் என்று கேட்பார். என்னுடைய தாயாருக்கு அடுத்து யாரோடு நட்போடு நான் பழகுவது என்று கேட்பார். நபி அவர்கள் கூறுவார்கள், சும்மா உம்முக்க, பின்பும் உங்களுடைய தாயார். மூன்றாவது முறையும் அந்த சஹாபி கேட்பார், பின்பு யார் என்று கேட்பார். நபி அவர்கள் சொல்லுவார்கள், சும்மா உம்முக்க, உங்களுடைய தாய் என்று நபி அவர்கள் கூறுவார்கள். அவர்
வேறு ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று நபி அவர்களுடைய வாயிலிருந்து வர வேண்டும் என்று நினைத்து 4வது முறை கேட்டதற்கு நபி அவர்கள் கூறுவார்கள், அபாக்க, உங்களுடைய தந்தை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி அவர்கள் 3 முறை தாயை சிலாகித்து கூறுவார்கள், தாயோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், தாயோடு நீங்கள் நட்புறவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இந்த ஹதீஸிற்கு கீழே விளக்க உரை எழுதி தரக்கூடிய முஹத்திஸீன்கள் கூறுகின்றார்கள், ஒரு தாய் 3 முறை பெருத்த சிரமத்திற்கு ஆளாகின்றார். நாம் எல்லோரும் கண்கூடா பார்த்திருப்போம், எல்லா குடும்பத்திலும் இதை அனுபவித்திருப்போம், எல்லா தாய்மார்களும் அனுபவித்திருப்பார்கள். ஒரு தாய் 3 முறை பெருத்த சிரமத்திற்கு ஆளாகின்றார். முதல் முறை எப்படி தெரியுமா? 10 மாதம் குழந்தையை வயிற்றில் சுமந்திருக்கக்கூடிய அந்த 10 மாதங்கள் எந்த ஆண் மகனாவது நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல முடியுமா, என்னுடைய வயிற்றில் ஒரு 3 கிலோ 4 கிலோ உள்ள ஒரு கல்லை கட்டிக்கொண்டு குனிந்தாலும் நிமிர்ந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் எல்லா நிலையிலும் அந்த கல்லோடு நான் உழவ முடியும் என்று, அதாவது நல்ல புஜபல பராக்கிரமசாலிகளா இருக்கக்கூடிய ஆஜானுபாகமான தோற்றம் உள்ள நல்ல எக்ஸசைஸ்கள் செய்து உடம்பை கட்டுக்கோப்பா வைத்திருக்கக்கூடிய எந்த ஆண்மகனாவது சொல்ல முடியுமா, என்னால் எல்லா சூழலிலும் இப்படி இருக்க முடியும் என்று? ஆனால் எல்லா வகையிலும் பலவீனமாக இருக்கக்கூடிய பெண்கள், உடல் ரீதியாக அவர்கள் மாத தொடக்கிலிருந்து ஆரம்பித்து எல்லா வகையிலுமே பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அந்த 10 மாதங்கள் படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. அவர்கள் குனிந்து நிமிர முடியாது, அவர்கள் ஒரு நிலையில் இருக்க முடியாது, படுத்திருந்தால் கூட அவர்களுடைய விருப்பத்திற்கு மல்லாக்கப்படுக்கவோ, அவர்களுடைய விருப்பத்திற்கு குப்புறக்கப்படுக்கவோ, அவர்களுடைய விருப்பத்திற்கு ஒருங்கிணைத்து படுக்கவோ முடியாது. அவர்கள் திரும்பி படுப்பதாக இருந்தால் எழுந்து உட்கார்ந்து திரும்பி படுக்க வேண்டும். இவ்வளவு தூரம் சிரமத்தை அனுபவிக்கின்றார் ஒரு தாய். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக தாய் என்று கூறினார்கள். 2வது தடவை நபி அவர்கள் ஏன் தாயிற்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தெரியுமா? பிரசவிக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது அல்லவா, பிரபலமான 2 மருத்துவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும். நாமும் அந்த பிரசவ நேரத்தில் சில தாய்மார்களை கண்கூடாக பார்த்திருப்போம். முற்காலங்கள் எல்லாம் வீட்டில் பிரசவம் நடக்கும் போது அதை கண்கூடா பார்க்கக்கூடிய, அவர்கள் படக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் கண்கூடா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் மருத்துவமனையில் தான் பிள்ளைகளை பெற்றுக் கொள்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மருத்துவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதனுக்கு உயிர் போகின்ற நிலையில் எவ்வளவு தூரம் கஷ்டம் இருக்குமோ, எவ்வளவு தூரம் சிரமத்தை ஏற்றுக்கொள்வானோ, அந்த அளவிற்கு சிரமத்தை ஒரு பிரசவிக்கின்ற தாய் குழந்தையை பிரசவிக்கும் போது எடுத்துக்கொள்கிறார் என்று கூறுகின்றார். உயிர் போகக்கூடிய நிலைமை யாரும் அறிய முடியாது, வெளிப்படையான ஒருவர் சொல்றாங்க. ஏன் கேட்டா, மார்க்க அறிஞர்கள் சிலர் சொல்லும் போது இப்படி சொல்கிறார்கள், உயிர், அதாவது உடல் முழுக்க முள்ளால் குத்தினால் எவ்வளவு வேதனையா இருக்குமோ அவ்வளவு வேதனையா உயிர் பிரியக்கூடிய வேதனை இருக்கும் என்று கூறுகின்றார்கள். அது அவங்களுடைய அமலுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும், அது எல்லாத்துக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. கணியத்திற்குரியவர்களே, பிரசவிக்கின்ற நேரம் அவ்வளவு கொடுமையான நேரம். 3வது முறை ஏன் நபி அவர்கள் சொன்னார்கள் தாய் என்று? அதற்கும் ஹதீஸீன்கள் கூறி காட்டுகின்றார்கள். 2 அல்லது 2.5 வருடங்கள், குர்ஆன் கூறக்கூடிய 2 அல்லது 2.5 வருடங்கள் பாலூட்டக்கூடிய, அந்த குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய அந்த காலகட்டம் இருக்கிறது அல்லவா, அது மிகவும் காலகட்டம். அந்த குழந்தை தூங்கினால்தான் தாயார் தூங்க முடியும். குழந்தை எப்பொழுது தூங்கும் என்று தெரியாது, குழந்தை எப்பொழுது விழித்துக் கொள்ளும் என்று தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, குழந்தைக்கு என்ன உணவு ஏற்றுக்கொள்ளுமோ, குழந்தை என்ன உணவு சாப்பிடுமோ, குழந்தைக்கு எந்த உணவு ஜீரணமாகுமோ அதைத்தான் தாயார் சாப்பிட வேண்டும். எல்லா விதத்திலும் கஷ்டப்படக்கூடிய அந்த தாய். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவேதான் 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய தாயார் என்று கூறினார்கள். 4வது முறை தந்தை என்று கூறினார்கள். தந்தை என்பவரும் அவர்கள் காலம் முழுக்க நம்முடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் கூடவே இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய தந்தை.
உண்மையான தந்தைமார்களை ஏற்றவர்களுக்கு, உண்மையான தந்தைமார்களை பெற்றவர்களுக்குத்தான் தெரியும் அவர்கள் எந்த அளவிற்கு நம்மை சீரான முறையில் வழிநடத்தி இருக்கின்றார்கள் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து நம்முடைய ரோல் மாடல் யார் தெரியுமா? நாம் முழுக்க முழுக்க ஒருவரை பார்த்து பின்பற்ற வேண்டும் என்றால் யார் தெரியுமா? நம்முடைய தந்தைமார்கள் தான். அதற்கேற்றபடி தந்தைமார்களும் தம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். தந்தைமார்களுக்கு மிகுந்த மரியாதை செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு என்றால், ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்தையினுடைய நண்பர்களுக்கு கூட மரியாதை செய்துள்ளார்கள். ஒரு தடவை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கிராமத்துப்புற மனிதரை பார்த்து மிகவும் மரியாதை செய்து அவரிடத்தில் தன்னிடத்தில் இருந்த சில பொற்காசுகள் எல்லாம் அவருக்கு கொடுத்து மரியாதை செய்வார். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூடவே இருந்த அவருடைய தோழர்கள் கேட்பார்கள், அவர் பார்த்தா பட்டிக்காட்டா மாதிரி இருக்காரு, அவருக்கு போய் இவ்வளவு நீங்க சண்டை செய்யணுமான்னு கேட்டதுக்கு ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவங்க அத்தாவும் எங்க அத்தாவும் ஃப்ரெண்டுன்னாங்க, அவங்க தகப்பனாரு எங்க தகப்பனாரும் நண்பர்கள், எனவே நான் அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இப்னு உமர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அவர் சாதாரணமாக செய்ய மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாதையில் நடந்து சென்றால் அந்த பாதையில் நடந்து செல்வார். நபி அவர்கள் ஒரு இடத்தில் சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி அமர்ந்திருந்தார்கள் என்றால் அந்த இடத்தில் சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி சிறுநீர் வராவிட்டாலும் கூட அந்த இடத்தில் அமர்ந்து விட்டு எழுந்து விடுவார். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அளவிற்கு ஹதீஸ்களை பின்பற்றுவதில் முன்னோடி ஹஜ்ரத் இப்னு உமர் அவர்கள் தந்தையினுடைய நண்பருடைய மகனுக்கு அவ்வளவு மரியாதை செய்துள்ளார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஷரீஃபிற்கு விரிவுரை எழுதியிருக்கக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் எல்லாம் தலைவர் என்று முஃபஸ்ஸிரீன்களால் போற்றப்பட்டவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அத்தா இப்னு யஸார் சொல்லுகின்றார், அத்தா இப்னு யஸார்ங்கிற ஒரு தாபி இந்த சஹாபாக்களை நேரடியா பார்த்தவங்க பேர் தாபின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு நிகழ்வு அறிவிக்கிறார். அத்தா இப்னு யஸார் ஒரு தடவை இப்னு அப்பாஸ்ட ஒருத்தர் கேட்கிறார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒருத்தர் கேட்கிறார், என்ன கேட்கிறாரு, நான் கொலை செஞ்சுட்டேன், எவ்வளவு வரி, அதாவது கொலை செய்யறது ஒரு பெரும்பாவங்கள்ல ஒரு பாவம், நான் கொலை செஞ்சுட்டேன், அதுக்கு ஏதாவது விமோச்சனம் இருக்குதா, அதுக்கு ஏதாவது தௌபா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழி இருக்குதான்னு கேட்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உங்க அம்மா உயிரோடு இருக்காங்களான்னு கேட்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, தாய்மார்கள் எவர்களுக்கெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே பெரிய பாக்கியசாலிகள். அதற்கு இப்னு அப்பாஸ் அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களுடைய தாயார் உயிரோடு இருக்கிறார்களா என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் கேட்டதற்கு, இல்லை என்னுடைய தாயார் உயிரோடு இல்லை என்று அவர் வந்தவர் கூறுகின்றார். அப்படின்னு சொன்னா நீங்க அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுக்கங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்க அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு நீங்க பாவ மன்னிப்பு தேடிக்கீங்கன்னு சொல்லி அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவரை சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இந்த நிகழ்வை அறிவிக்கின்ற அத்தா இப்னு யஸார் கூறுகின்றார், நான் இப்னு அப்பாஸ்ட்ட போய் கேட்டேன், அவர் ஒரு கொலை பண்ணிட்டு அதுக்கு ஏதாவது தௌபா இருக்கான்னு கேட்கிறாரு, நீங்க சம்பந்தமே இல்லாம உங்க தாயார் உயிரோடு இருக்காங்கன்னு கேட்கிறீங்களே, என்ன காரணம் கேட்டதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், ஒரு மனிதர் தன்னுடைய தாயாருக்கு பணிவிடை செய்து அதன் மூலம் அவர் நற்பேற்றை அடைவதை விட வேறு வழி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று குர்ஆன் ஷரீஃபிற்கு நிறைய விளக்கங்களை சொன்ன தலைவராக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார். என்றால் தாய்மார்கள் எவ்வளவு புனிதமான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், எவ்வளவு புண்ணியமான முறையில் தாய்மார்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை இப்படி பத்துவா செய்வார்கள், இப்படி நபி அவர்கள் சாபப்படுவார்கள். நபி அவர்களுடைய வாயிலிருந்து சாப வார்த்தைகள் ஏதேனும் மிக மிக அரிதாக வந்திருக்கும். எல்லா சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையே காட்டக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில் இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட அந்த தாய்வாசிகள் நபி அவர்களை கற்களை கொண்டு எரிந்த போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த
இரத்தத்தை தங்களுடைய மேனியிலேயே தேய்த்துக் கொண்டார்களே, எந்த விதத்திலும் நபிமார்களுடைய இரத்தம் பூமியில் விழக்கூடாது என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனைப்பு காட்டினார்களே. தாய் பாசிகளை இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில் வைத்து நசுக்கி விடவா என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதற்கு, வேண்டாம் வேண்டாம், இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகளாவது ஈமான் கொள்ளும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே. அப்படி பொறுமையிலும் பொறுமையாக இருக்கக்கூடிய நான் சாபமிடுபவராக அனுப்பப்படவில்லை, நான் உலகத்திற்கு அருளாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்களே. அந்த நபியினுடைய வாயில் இருந்து ஒரு சாப வார்த்தை வரும். நபி அவர்கள் சொல்லுவார்கள், நாசமா போகட்டும், கேவலமடையட்டும், கேவலமடையட்டும், 3 முறை கூறுவார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் ஆச்சரியப்பட்டு போய் பயந்து போய் சஹாபா பெருமக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே யாரை சொல்லுகிறீர்கள் என்று கேட்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஒருவனுக்கு தாய் தந்தை இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்திற்கு செல்லாதவன் நாசமா போகட்டும் என்று காத்தமுன் நபியின் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வந்திருக்கிறது என்றால், தாய்மார்களும் தந்தையர்களும் எவ்வளவு தூரம் கண்ணியமான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டியவர். புகாரியில் ஒரு ஹதீஸ் வரும். ஜுரைஜ் என்று ஒருவர் இருப்பார். பனு இஸ்ரவேலர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், அவர் ஜுரைஜ் ஒரு பெரிய ஆபிது, பெரிய வணக்கசாலி. எப்ப பார்த்து அவருக்குன்னு சொல்லி தனியா ஒரு கான்காக இருக்கும். கான்கான்னு சொன்னா ஒரு தவ பீடம், அங்க தனியா உட்காந்து, இன்னைக்கு ஷேஃப்மார்கள் இருக்காங்கல்ல, அது மாதிரி அன்னைக்கு அவர் ஒரு ஷேஃப். அவர் அந்த கான்காகல உட்காந்து எப்பவுமே அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அவர் தொழுகைக்கு தக்பீர் கட்டி நின்றார். தொழுகை தக்பீர் எடுத்த உடனே அவங்க தாயார் கூப்பிடுறாங்க, ஜுரைஜ் அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்க தாயார். இவர் தொழுகையில யோசிக்கிறார், நம்ம தாயாருடைய கேள்விக்கு பதில் சொல்லலாமா அல்லது இது நம்ம தொழுகை அப்படி தொடரலாமான்னு யோசிக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்க சட்ட விற்பனர்கள் கூறுகின்றார்கள், பர்லு தொழுகையை தவிர மற்ற சுன்னத்தாக இருக்கட்டும் அல்லது முன்பின் நஃபில்களாக இருக்கட்டும், எந்த தொழுகையா இருந்தாலும் சரி, ஒரு தாயார் கூப்பிடும் போது, தொழுகையில் நிற்கும் போது நம்முடைய தாயார் அழைத்தால் தொழுகையை அப்படியே விட்டுவிட்டு அவர்களுடைய கூப்பாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டும், அவருடைய கூப்பிடுதலுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று புகாக்கள் கூறி காட்டுகின்றார்கள். ஜுரைஜ் அவர்கள் தொழுகையில் தக்பீர் கட்டி நிற்கின்றார், அவருடைய தாயார் கூப்பிடுகின்றார், ஜுரைஜே என்று கூப்பிடுகின்றார். இவர் தாயாருடைய கேள்விக்கு பதில் சொல்லலாமா அல்லது தொழுகையை தொடரலாமா? 2வது முறையும் கூப்பிடுகின்றார் தாய், 3வது முறையும் கூப்பிடுகின்றார். 3 முறை கூப்பிட்டும் அவர் பதில் சொல்லாமல் அப்படியே தொழுகையை தொடர்ந்து விடுகின்றார். அவர் ஏதோ பாவகாரியம் செய்யவில்லை, அவர் ஏதோ அல்லாஹ்விற்கு விருப்பமில்லாத காரியத்தை அவர் தொடரவில்லை, அல்லாஹ்விற்கு விருப்பமான தொழுகையைத்தான் தொடர்கின்றார். அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்கக்கூடிய முதல் கேள்வியை, நீ ஒழுங்காக தொழுதாயா, உன்னுடைய தொழுகையில் பேணுதலான முறையில் நீ நடந்து வந்தாயா என்பதால்தான் இருக்கும். அப்படி இருக்கும் போது ஒரு மனிதனுடைய தொழுகை சரியாகிவிட்டால் அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் சரியாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் கூறும்போது, தொழுகை மானக்கேடான காரியங்களையும் அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டும் ஒரு மனிதன் தடுக்கும் என்று அல்லாஹ் கூறும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு கீழே கூறுவார்களே, ஒருவனுடைய தொழுகை அவனுடைய மானக்கேடான காரியங்களை தடுக்கவில்லை என்றால், தொழுகிறான், தொழுதாலும் தப்புந்தவர்கள் செய்கின்றான், தொழுதாலும் கேவலமான காரியங்களை செய்கின்றான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவனுடைய தொழுகையே அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே. அப்படி இருக்கும் போது அந்த மனிதர் தொழுது கொண்டுதானே இருந்தார், தாயாருடைய கூப்பிடுதலுக்கு பதில் சொல்லலாமா அல்லது தொழுகையை தொடரலாமா என்று யோசித்து விட்டு அவர் தொழுகையை தொடர்கின்றார். அப்போது அவருடைய தாயினுடைய வாயிலிருந்து வந்த ஒரு சாப வார்த்தை, தாயினுடைய வாயிலிருந்து வந்த சாப வார்த்தை, ஜுரைஜே, விபச்சாரியுடைய முகத்தில் விழிக்காமல் நீ மௌத்தாக மாட்டாய், விபச்சாரியுடைய முகத்தில் நீ விழித்துத்தான் நீ மரணிப்பாய். காலம் கடக்கின்றது, தாய் விட்ட சாபம் எவ்வளவு காலம் கடந்தும் கூட தாய்மார்களுடைய சாபம் பலிக்கும் என்பதற்கு இந்த ஹதீஸ் நிதர்சனமான உண்மை. காலம் கடக்கின்றது. ஒரு கட்டத்தில் ஜுரைஜ் அவருடைய கான்காகவில் அமர்ந்து தொழுது கொண்டு ஓதிக்கொண்டிருக்கின்றார். ஒரு நாள்
ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விடுவாள். அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அந்த பெண்மணியை அடிச்சு துரத்திக்கிட்டு வருவாங்க. துரத்திக்கிட்டு வந்தா நேரா அந்த பெண்மணிட்ட கேட்பாங்க, இந்த குழந்தைக்கு அத்தா யார், தகப்பனார் யாருன்னு கேட்டவுடனே அந்த அந்த பெண்மணி வேற வழி இல்லாம ஜுரைஜ கைய காமிச்சு, இந்த மடத்துக்குள்ள இருக்காருல இவர் தான் இந்த குழந்தைக்கு அத்தான்னு சொல்லிடும். சொன்ன உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரோசப்பட்டு கோபப்பட்டு அவருடைய அந்த சான்காவை அடித்து நொறுக்கி விடுவார்கள். ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் குற்றவாளியாக அந்த வழியாக ஜுரைஜ் கூட்டி செல்லப்படுகின்றார். அந்த பெண்மணியை பார்த்து ஒரு விதமான நக்கலான சிரிப்பு, ஒரு விதமான புன்முறுவல் பூத்துவிட்டு ஜுரைஜ் சொல்லுவார், என்னுடைய தாயாரிட்ட சாபம் தான் என்று ஜுரைஜ் சொல்லுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ் ஷரீஃபில் 3 குழந்தைகள் பச்சிளம் குழந்தையாக இருக்கும் போதே, தொட்டில் இருக்கும் போதே பேசியதா ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் ஒரு குழந்தை, அந்த குழந்தை விபச்சாரியுடைய குழந்தை, வாய் திறந்து பேசும். என்னுடைய தந்தை இவர் ஜுரைஜ் கிடையாது, ஒரு ஆடு வைக்கக்கூடிய இடையில் தான் என்னுடைய தந்தை என்று அந்த குழந்தை வாய் திறந்து பேசும் என்று ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சொல்லுவார்கள், ஜுரைஜே தெரியாமல் உங்களுடைய மடத்தை அடித்து நொறுக்கி விட்டோம், தங்கத்தால் உங்களுக்கு மடம் கட்டி தருகின்றோம் என்று கூறிய போது, அதுவெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னுடைய வழியிலே விட்டு விடுங்கள் என்று ஜுரைஜ் கூறினார் என்பதா ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இங்கே சொல்ல வருவது என்னவென்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த கட்டத்திலும் தாய்மார்களுடைய சாபத்திற்கு ஆளாகி விடாது. அல்லாமா ஜமக்ஷரி ரஹ்மஹுல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபினுடைய 30 ஜுஸுகளுக்கும் 30 வால்யூம்கள் விரிவுரை எழுதி தந்திருக்கிறார். ஒரு ஜுஸுக்கு ஒரு வால்யூம் விரிவுரை. அவ்வளவு பெரிய மகான். அவர் தன்னுடைய கடைசி காலத்துல கால் ஒடிஞ்சு போயிருந்தார். அவர் தன்னுடைய சுயசரிதையை எழுதும்போது எழுதுறாரு, எனக்கு இந்த கால் ஒடிஞ்சிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாள் நான் சின்ன வயசு பையனா இருக்கும் போது என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல ஏறினேன். அந்த மரத்துல ஒரு குருவி கூடு கட்டி இருந்துச்சு. தாய் குருவி வெளியே போயிருச்சு. அந்த கூட்டுல கைய விட்டு குஞ்சு குருவிய அப்படியே பிடிச்சு இழுத்து அதனுடைய காலை உடைச்சு விட்டுட்டேன். காலை உடைச்ச உடனே என்னுடைய தாயார் வீட்டிற்குள்ளே இருந்து வெளியே வந்து என்னை பார்த்து சொன்னார்கள், ஜமக்ஷரி, இந்த குஞ்சு குருவியினுடைய காலை எப்படி நீ உடைத்தாயோ அதே போன்று உன்னுடைய காலும் உடைய வேண்டும் என்று கூறினார்கள். அது குர்ஆன் ஷரீஃபுடைய 30 ஜுஸுகளுக்கும் அவ்வளவு விரிவுரை எழுதி தந்திருக்கக்கூடிய அல்லாமா ஜமக்ஷரியுடைய வாழ்க்கையில் கடைசி காலத்தில் பிரதிபலித்திருக்கிறது என்றால், தாய்மார்களுடைய சாபம் அது காலம் கடந்தும் கூட, எவ்வளவு வயசானாலும் கூட அது தாய்மார்களுடைய சாபம் பழித்துவிடும் என்று நன்றாக தெரிகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, தாய்மார்களுடைய துஆவை பெற்றுக் கொள்வதில் முனைப்பு காட்ட வேண்டும். அதே சமயம் இன்னொன்றை தாய்மார்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன், உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை துஆவாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, நீங்கள் எவ்வளவு மன கஷ்டத்தில் இருந்தாலும் கூட, உங்களுடைய தாயாக இருக்கட்டும், அதாவது உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு தவறான காரியங்கள் செய்திருந்தாலும் கூட, உங்களுடைய மனசை நோகடித்திருந்தாலும் கூட, உன்னை அல்லாஹ் நல்லா வைக்கணும், ஏன்டா உனக்கு இந்த நசீப், ஏன்டா இப்படி பண்ற என்று திட்டலாமே தவிர, அதை விடுத்து விட்டு நீ நல்லா இருக்க மாட்ட, நீ கல்ச்சல்ல போயிடுவ, நீ எங்க விளங்க போற என்றெல்லாம் திட்ட அது உங்களுடைய குழந்தைக்கு ஒரு பெரிய பாதிப்பாக அமைந்துவிடும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஈது தொழுகைக்காக வேண்டி, ஈதுல் அல்ஹா ஈதுல் ஃபித்ர், இந்த 2 தொழுகையில் ஏதோ ஒரு தொழுகைக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லத்திலிருந்து புறப்பட்டு ஈதுக்காக மைதானத்திற்கு செல்லுவார்கள். செல்லுகின்ற வழியில் பெண்மணிகளை பார்ப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்மணிகளை பார்த்து விட்டு கேட்பார்கள், கூறுவார்கள், நீங்கள் என்று கூறுவார்கள், நீங்கள் அதிகம் சதக்கா செய்யுங்கள். பெண்மணிகளை பார்த்து கூறுவார்கள், நீங்கள் அதிகம் தர்மம் புரியுங்கள் என்று கூறுவார்கள். சொல்லிட்டு ரசூல்லா சொல்லுவாங்க, இன்னி உரித்துக்குன்னு அக்கிசர அகலின் நாரி, நரகவாசிகள்ல நிறைய பேர் உங்களைத்தான் நான் பார்த்தீங்க.
பெண்மணிகளை பார்த்து நபி அவர்கள் கூறினார்கள், நரகவாசிகளில் பெரும்பான்மையானவர்களாக நீங்கள் இருக்க நான் கண்டேன், எனக்கு காட்டப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது அந்த பெண்மணிகள், சஹாபிய பெண்மணிகள் கேட்பார்கள், அமல் செய்வதில் ஆர்வமாக இருக்கக்கூடிய சஹாபிய பெண்மணிகள் கேட்பார்கள், பதறி போய் சஹாபிய பெண்மணிகள் கேட்பார்கள், பிமா யா ரசூலல்லாஹ், காரணம் என்ன யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லா அமல்களும் செய்து வருகின்றோமே, ஏன் பெண்மணிகள் அதிகமாக நரகத்தில் இருப்பதாக தாங்கள் கூறுகின்றீர்கள் என்று கேட்டதற்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தக்ஃபுர்னல் அஷீர, நீங்கள் கணவருக்கு மாறு செய்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி இது ஒரு சாப்டர், தனி சாப்டர் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, துக்ஃபிர்னல் லஅன, நீங்கள் அதிகமாக சாபமிடுகின்றீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பெண்களுடைய வாயில் இருந்து சாதாரணமாக சாப வார்த்தைகள் வரும். அவர்கள் பலவீனமாக உள்ளம் கொண்டவர்கள், அவர்கள் பிள்ளைகள் செய்யக்கூடிய சேட்டைகளை தாங்க முடியாமல், நம்முடைய வயதுக்கு வந்த பையன்கள் கூட செய்யக்கூடிய சில பல விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் சடார் என்று வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சாப வார்த்தை காலம் கடந்து கூட அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பெற்றோர் உயிரோடு இருக்கிற வரை நமக்கு விவரம் தெரியவில்லை, அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு நம்மால் முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோம். நம்முடைய பெற்றோர் காலம் சென்று விட்டார்கள். எளியுமே தூர கண்ணோட்டத்தோடு அணுகக்கூடிய சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் கேட்டு கேட்டு தெளிவு பெற்று கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா முழு உம்மத்தார்களுக்கும் ஒரு பெரிய விடிவுகாலத்தை ஏற்படுத்தி சென்று அந்த சஹாபா பெருமக்கள் கேட்பார்கள். ஒரு சஹாபி கேட்பார், அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து கேட்பார், என்னுடைய தாயும் தந்தையும் காலம் சென்று விட்டார்கள், அதற்கு அடுத்தும் நான் அவர்கள் மௌத்தாகிவிட்ட பின்பும் அவர்களுக்கு நான் ஏதேனும் நல்லது செய்ய முடியுமா? எவ்வளவு தூர நோக்கோடு தூர கண்ணோட்டத்தோடு கேட்டிருப்பார் பாருங்கள். நாம் எல்லாம் என்ன செய்வோம், அவங்க மௌத்தாயிட்டாங்கண்டா ஏதோ நம்ம பாத்தியா கொடுப்போம், அவங்க பேரெல்லாம் ஏதாவது ஒண்ணு செய்வோம், அல்லது என்ன செய்வோம், அவங்களுக்காக வேண்டி ஒரு வருஷம் அவங்களை நினைச்சு ஏதாவது நம்ம ஏதாவது ஓதி சாப்பிடுவோம், ஏதாவது சாப்பாடு இவ்வளவுதான் நான் செய்வோம். சஹாபா பெருமக்கள் கேட்ட கேள்விக்கு நபி அவர்கள் சொன்ன பதில் எவ்வளவு தூர நோக்கோடு சொன்னார்கள் தெரியுமா? முதல் காரியமே, உன்னுடைய பெற்றோர் மௌத்தாகி விட்டாலும் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் நன்மை செய்யலாம். எப்படி தெரியுமா? அத்துஆ, அந்த இருவருக்காக வேண்டியும் நீங்கள் துஆ செய்வது. எத்தனை பேர் நாம் துஆ செய்கின்றோம்? நம்முடைய மௌத்தாகிவிட்ட பெற்றோர்களுக்காக வேண்டி எத்தனை பேர் நாம் துஆ செய்கின்றோம்? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே கூறும்போது, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான், உங்களுக்கு விதித்திருக்கின்றான். அதற்கு அடுத்ததாக சொல்ல வருகின்ற விஷயம் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் தெரியுமா? முதல் விஷயம் அல்லாஹ்வுடைய வணக்கம், அதற்கு அடுத்து அபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒரு நீண்ட ஒரு 2-3 வசனங்கள் கொண்ட அந்த வசனம் அல்லாஹ் சொல்லுகின்றான், இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உங்களுடைய தாயார் இருவருமோ, உங்களுடைய தாய் தந்தை இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ வயோதிக பருவத்தை அடைந்து விட்டால், கண்ணியத்திற்குரியவர்களே, வயோதிகமான பெற்றோருக்கு பணிவிடை செய்வது பெரிய பாக்கியம், பெரிய புண்ணியம். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுடைய தாய் தந்தை இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ இருந்து அவர்கள் வயோதிக பருவத்தை அடைந்து விட்டால், இன்னா எவ்வளவு இந்த கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா, அவர்களை பார்த்து சீ என்று கூட சொல்லாதீர்கள், அவர்களை பார்த்து போ என்று கூட சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததா சொல்லுவான், ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹருஹுமா, அந்த தாயையும் தந்தையும் நீங்கள் விரட்டி விட்டு விடாதீர்கள், அவர்களை எந்த கட்டத்திலும் நீங்கள் வெறுத்து விடாதீர்கள். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அந்த இருவருக்காக வேண்டியும் நீங்கள் கண்ணியமான முறையில் அந்த இருவரை பார்த்து பேசுங்கள். வக்துல் லஹுமா ஜனாஹத்துல்லி மினர் ரஹ்மத்தி, அவர்களுக்கு கருணை என்னும் அந்த இறக்கை, பாசம் என்னும் அந்த இறக்கை அவர்களுக்காக வேண்டி தாழ்த்துங்கள். வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அவங்களுக்காக வேண்டி ஒரு துஆ செய்யுங்க,
செய்யுங்க நபி அவங்க சொல்லித்தராங்க. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அவங்க எப்படி தெரியுமா துவா செய்யணும்? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் சிறு வயதாக இருந்த போது என்னுடைய தாயும் தந்தையும் எப்படி என்னை பேணி வளர்த்தார்களோ அதே போன்று அவர்களுக்கு 2 பேருக்கும் இரக்கம் காட்டு என்று துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் கூறி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, தாயும் தந்தையும் உயிரோடு இருந்தால் மட்டும் அவர்கள் மீது பாசமாக நடந்து கொள்வது என்பது அல்ல. அவர்கள் மௌத்தான பின்பும் அவர்களுக்காக துவா செய்து பாசத்தை நிரூபிக்கலாம். நபி அவர்கள் இப்படித்தான் சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு அடுத்து 2வது சொல்லுவார்கள், இஸ்திக்ஃபார் உலகமா, அந்த இருவருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இஸ்திக்ஃபார் உலகமா. அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இக்ராமு சதீகிமா, அந்த இருவருடைய நண்பர்களை கண்ணியப்படுத்துங்கள். தூர நோக்கோடு சொல்லப்பட்ட விஷயம். அந்த 2 பேருக்கு அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்கல்ல, அந்த நண்பர்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்கள் மௌத்தாகி விட்டால் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை. அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சிலத்து ரஹ்மில்லதி லா தூஸது இல்லா பிஹிமா, அத்தா அம்மாவின் மூலம் வந்த உறவுகளை நீங்கள் பேணி நடக்க வேண்டும். அத்தாவின் மூலம் வந்த உறவுகள், நம்முடைய சிறிய தந்தை, பெரிய தந்தை, குப்பிமா, அதே போன்று தாயாரின் மூலம் வந்த உறவுகள், நம்முடைய மாமா, நம்முடைய சாலா போன்ற தாய் தந்தையின் மூலம் யாரெல்லாம் உறவாக இருக்கிறார்களோ, தாய் தந்தை உயிரோடு இருக்கின்றவரை அவர்களோடு பாசப்பிணைப்பா நடந்திருப்போம். அவர்கள் மௌத்தாகிவிட்டால், எங்க அம்மாவே போயிட்டாங்க, எங்க அத்தாவே போயிட்டாரு, இனிமேல் அவர்களோடு சேர்ந்து என்ன செய்ய போகின்றேன் என்பது ஒரு நல்லதல்ல, ஒரு நல்ல மோதலுக்கு அழகல்ல. ஒரு நல்ல மோதல் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா? தாயும் தந்தையும் மௌத்தாகிவிட்டாலும் அவர்களின் மூலம் எந்தெந்த உறவுகள் எல்லாம் இருந்தார்களோ அந்த உறவோடு நாம் சேர்ந்து வாழுவது, அது நமக்கு மட்டும் நன்மை இல்லை, அதனுடைய நன்மையுடைய பட்டியல் அவர்களுக்கும் போய் சேரும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன். தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தையாகத்தான், உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நல்ல வார்த்தையாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய துஆ, நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை அவர்களுடைய வாழ்க்கையில் அங்கமாக பிரதிபலிக்கும். அதில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 80 வயதை கடந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை வேண்டும் என்ற தேட்டம் இருக்கவில்லை. அதுவரை அவருக்கு நமக்கு சந்ததி அடுத்ததாக நமக்கு சந்ததி இல்லையே என்று அவருக்கு எந்த விதமான ஆசையும் இருக்கவில்லை. 80 வயதை கடந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தேட்டம் வருகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிகழ்வை ஏன் சொல்லுகின்றேன் என்றால், உங்களுடைய தாய் தந்தையர், குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துஆ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவில் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். அது நல்ல துஆவாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர பது துஆவாக இருக்கக்கூடாது, சாபமாக இருக்கக்கூடாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் பதிவு செய்கின்றான். அவர்கள் மிகவும் தாழ்ந்த குரலில் தம்முடைய இறைவனை இறைஞ்சுகின்றார்கள். மிகவும் லேசான குரலில் அல்லாஹ்விடம் பேசுகின்றான். இது நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா கால ரப்பி இன்னி வஹனல் அல்மு மின்னி. இந்த நிகழ்வு நாம் எப்படி துஆ செய்ய வேண்டும் என்பதற்கு, நமக்கு எல்லா கட்டத்திலும் நாம் எப்படி அல்லாஹ்விடம் முறையிட வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணம். அவர் எப்படின்னா அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு பாருங்க, இன்னி வஹனல் அல்மு மின்னி, யா அல்லாஹ், என்னுடைய நாடி நரம்புகள் எல்லாம் பலவீனமாக போய்விட்டது. அல்லாஹ்விடத்தில் நாம் முறையிடும் போது, அல்லாஹ்விடத்தில் நாம் ஏதாவது ஒன்றை கேட்கும் போது நம்முடைய செயல்ல என்னென்ன வீக்னஸ் இருக்குதோ எல்லா வீக்னஸையும் அல்லாஹ்ட்ட சொல்லித்தான் கேட்கணும். அவர் கேட்கின்றார், அவ்வளவு பெரிய நபி கேட்கின்றார். எப்படி கேட்கிறார் தெரியுமா? இன்னி வஹனல் அல்மு மின்னி, யா அல்லாஹ், என்னுடைய நாடி நரம்புகள் எல்லாம் பலவீனமாய் போய்விட்டது. என்னுடைய முடியோ நிறைய ஜொலிக்கிறது, முடி நரைச்சு போச்சு, நாடி நரம்புலாம் பலவீனம் ஆயிடுச்சு. வலம் மட்டும் ரப்பி சத்தியா, இருந்தாலும் கூட உன்னிடத்தில் என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அளவுக்கு நான் மூதேவியும் கிடையாது, நான் துர்பாக்கியவானும் கிடையாது. உன்னிடம் துஆ கேட்டால், அதாவது நம்ம சைடு இருக்க வீக்னஸையும் அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு அல்லாஹ் கூழ்படுத்துற மாதிரி, அல்லாஹ் நம்ம என்ன வார்த்தையை சொன்னா அல்லாஹ் நம்ம மேல ரொம்ப சந்தோஷப்படுவானோ அது மாதிரி வார்த்தையை சொல்லணும். அதை என்ன சொல்றாரு பாருங்க, யா அல்லாஹ்,
நான் உன்னிட்ட துவா கேட்டா நீ என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற அளவுக்கு நான் மூதையிலையும் நான் துர்பாக்கியவான் கிடையாதுன்ட்டார் சொல்றாரு. அதுக்கடுத்து சொல்றாரு, அதுக்கடுத்து இன்னும் சொல்றாரு பாருங்க. அதுக்கு அடுத்து சொல்ற விஷயம் தான் இங்க ஹைலைட். என்ன சொல்றாருன்னு கேட்டா, வலம்மக்கும் பிதுஆஇ ரப்பி ஷஃபிய்யா, அடுத்து சொல்றாரு, என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறார். தான திம்பலத்தை ஆசிரியர், என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறார், குழந்தை பெற்றுக் கொள்ளும் தகுதி அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, யா அல்லாஹ் இருந்தாலும் ஒன்று நான் கேட்கிறேன், இப்படியே விட்டா எனக்கு சந்ததியே இல்லாம போயிருமோன்னு நான் நினைச்சு உன்கிட்ட கேட்கிறேன். அவர் கேட்ட துவா அல்லாஹ் 80 வயதை கடந்து இவருடைய நாடி நரம்புகள் எல்லாம் பலவீனமாய் போய்விட்டது, அவருடைய மனைவியும் மலடியாக இருக்கிறார், இருந்தாலும் அல்லாஹ் ஒரு குழந்தையை அந்த பெண்மணியுடைய வயிற்றில் தரித்து வைத்தது மட்டுமல்ல, அந்த குழந்தைக்கு யஹ்யா என்று அல்லாஹ்வே பெயர் சூட்டினான் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் பதிவு செய்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, தாய்மார்களுக்கும் தந்தையர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாயிலிருந்து எந்த விதத்திலும் சாப வார்த்தை விடக்கூடாது. எல்லாம் அல்லாஹ் தஆலா சொன்னதின்படி கேட்டதின்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.